இப்போ ஆண்டவர் எல்லா நாமத்துக்கு மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினதுக்கு காரணம் என்னென்னா, உங்களையும் என்னையும் உயர்த்தவர்களாய் அவர் காட்டும்படியாக தான். என் நாமம் யாருக்கெல்லாம் தரிக்கப்படுகிறதோ அவர்களும் என்னுடைய பிள்ளைகள் என்று அறியப்படும்படிக்கு என் ஸ்தானத்துக்கு நேராய் அவர்களை மதிப்பார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானே இப்போ கிறிஸ்துவுக்கு சமமாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு சகோதரத்துவத்தை போல வேதம் என்ன செய்கிறது? காட்டுகிறது. அவருக்கு நாம் அப்பா ஸ்தானத்தில் வச்சா அப்பா, சகோதர ஸ்தானத்தில் வச்சா நமக்கு சகோதரர், நம்முடைய உடன் பிறந்தது போல அவருக்கு இருக்கிற அதே மகிமைக்கு நேராக எங்களை என்ன செய்கிறது? கொண்டு வந்து வேதம் நிறுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகிமைக்கு நேராய் உயர்த்தும்படியாய் கிறிஸ்து என்னும் ஒரு நாமத்துக்குள்ளே நான் உள்நுழையப்பட்டு அவருக்கு சமமாக மாற்றப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன செய்யணும்? அந்த நாமத்தின் வல்லமைக்கு கீழ்ப்படியணும். அந்த நாமத்தின் நிமித்தம் நமக்கு வருகிற காரியங்களை ஜெயமாய், சோதனையை ஜெயமாய் மாற்றணும். இயேசு என்கிற நாமத்தை என்ன செய்யணும்? நீங்கள் வாயில் உச்சரிக்கணும். ஆமென். பெரிய ஒரு கூட்டம் நடந்துச்சான், பிசாசுகளுடைய கூட்டம். அதில் த மோஸ்ட் ஹை ரெவரண்ட் யார்? அதில் லூசிஃபர். அவர் தான் என்ன செய்கிறாரு? அவங்க உட்காந்துருக்கிறாராம் முன்னாடி. அவங்ககிட்ட முன்னாடி வந்து ஒருத்தன், ஐயா என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், ஒருத்தனை மட்டும் என்ன செய்ய முடியல, கவுத்தவே முடியல, என்னென்னவோ பண்ணி பார்த்தேன் முடியல. யார் அவன்? அவன் இன்னார் சொல்லிட்டு அவன் கிறிஸ்துவன் அப்படின்னு. அங்கேருந்து லூசிஃபர் ஒரே தூக்கு ஒத்துனது கீழே விழுந்தாரான். இங்கே பாரு, நீ என்ன வேணா சொல்லு, ஆனால் ஜெயில ஆரம்பித்து எஸ்ல முடிகிற வார்த்தையும் கீழே ஆரம்பித்து தமிழில் கீழே ஆரம்பித்து ஆமாம் சூழ முடிகிற வார்த்தை என்ன செய்யக்கூடாது. இது ரெண்டு வார்த்தையும், இது ரெண்டு என்ன வார்த்தையா? ஜீசஸ் திரும்பி தூக்கி போய் பொத்து நிற்கல. இப்போ தான் உங்கள்கிட்ட சொன்னேன், மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? அந்த வார்த்தையை நீ என்ன வார்த்தை வேணால் சொல்லு, அந்த வார்த்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது. இப்போ நீ இயேசுன்னு சொன்னீங்கன்னா பிசாசுக்கு ஒரு பெரிய பாதிப்பு என்ன செய்கிறீங்க? உண்டு பண்ணுறீங்க. ஆமென். நீங்கள் ஜீசஸ் சொன்னீங்கன்னா, இயேசுவின் நாமத்தை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பொல்லாத காரியத்தை, இல்லை உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தை நீங்கள் ஒரு அடி தூக்கி என்ன செய்கிறீங்க? எறிகிறீங்க. அது ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கும். ஆமென்.